இப்போ எல்லார் வீட்லேயும் வாஷிங் மிஷினில் தான் துணி துவைக்கிறாங்க. வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறது அது பவுடரில் துவைக்க மாட்டாங்க. இப்போ எல்லாம் லிக்விட் வாங்கி தான் துவைக்கிறாங்க. ரின் இருக்குது, சர்ஃப் எக்ஸல் இருக்குது, ஏரியல் இருக்குது, பவர் இருக்குது, நிறைய லிக்விட் ஐட்டம் வருது. இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு சர்ஃப் வாங்கினோம், அந்த பாட்டில் இருந்துச்சு. அதில் வந்து ரின் பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து 99 ரூபா தாங்க போட்டிருக்கு இந்த பாக்கெட்டு. அதில் ஊற்றுறேன், இந்த காலியாக இருக்கிற பாட்டிலை எப்போதும் வச்சுக்குவேன். பாக்கெட்டில் வாங்கி தான் ஊற்றுறேன். இந்த பாக்கெட்டில் வாங்கி ஊற்றுறேன் பாருங்கள். நம்ம பாட்டிலோட வாங்கையில் அதுக்கு தான் கொடுப்பாங்க. இந்த ரீபிள் பாக்கெட்டில் வாங்கி நான் ஊற்றுறது ஒரு பாட்டில் ஃபுல்லாக ஊற்றியும் பாக்கெட் இருக்குங்க மிச்சம். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ வந்து எவ்வளோ சேவ் ஆகுது. இது 130 ரூபா அந்த பாட்டிலு, இது 99 ரூபா தான். லிக்விடு ஒரே லிக்விடு தான். ஆனால் பாட்டில் மட்டும் தான் அந்த பாட்டிலை மாற்றி வச்சுருக்கேன். எவ்வளோது மிச்சம் இருக்குது அங்கே பாருங்கள். இப்போ மூடிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அது ஒரு 5-6 வாசம் துவைக்கலாம்ல இருக்குன்னா ஒரு பாட்டில் ஃபுல்லாக ஊற்றி, நம்ம பாட்டில் வாங்கையில் 3/4 பாட்டில் தான் கொடுப்பாங்க. நான் ஃபுல்லாக ஊற்றியே இவ்வளோ மிச்சம் இருக்குது. அப்போ எது நம்மளுக்கு மிச்சமோ அதை பற்றி நாங்கள் வாங்கணும். காசை எப்படி சேவ் பண்ணணுமோ அப்படி தான் சேவ் பண்ணணும். ரீபிள் பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது.